நான் அவங்கள விரும்பி தாங்க கல்யாணம் பண்ணிட்டேன். அரசியல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா எனக்கு அரசியல் வாடையே தெரியாது. எங்க அம்மா வீட்ல இருக்க வரைக்கும். எனக்கு எல்லாமே வித்தியாசமா இருந்தது. அது இந்த இந்த ஈழத்துல ஈடுபடும்போது கூட அது எனக்கு என்னன்னே தெரியல. செ ஜெயிலுக்கு கூட்டிட்டு போம்போது அழுவேன். அப்புறம் என்ன காரணம் எதுவும் தெரியாம அப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் போக போக நல்லா இவங்கள புரிஞ்சுகிட்டு இப்படிதான் வாழ்க்கை அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவங்க போயிருவாங்க. திடீர்னு கூட்டி போயிருவாங்க நைட்டு வந்து. பசங்கள வச்சுக்கிட்டு நானா வீட்ல இருப்பேன். அப்புறம் பசங்க இருந்ததுனால ஒண்ணும் தெரியல. இப்ப இல்ல எனக்கு திருமணமான புதுசுல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? திருமணமான ரொம்ப புதுசு சின்ன வயசு இல்லையா? 19 19 ஆமா, வயசுன்றது ரொம்ப ரொம்ப ஆமாமா. சின்ன வயசு. 19 வயசு. அப்பயே சென்னைக்கு வந்துட்டீங்க. ஆ கல்யாணம் பண்ண உடனே என்னைய கூட்டு வந்துட்டாங்க. ஆ. கொஞ்சம் அப்போலாம் வசதியா இல்ல. ரொம்ப இதுவா தான் இருந்தது. இதுவா இருந்தது. நல்லா நல்லா இருந்தது அந்த வாழ்க்கை. அப்ப என்ன சம்பளம் உங்களுக்கு நினைவு இருக்கா? கல்யாணம் ஆகும்போது ரூ. 180 சம்பளம். அதுல தான் அப்ப 195. ஆனா அப்போ அது சொல்றது 73. ரூ. 145 சேர்ந்தேன். திருமணம் ஆன போது 195 என்னமோ. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ரூ. 160, 70 வாங்கிட்டு வருவேன். எனக்கு 21, 20 வயசு இருக்கும்போதே தம்பி பெரியவன் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் தான் நான் படித்தேன். பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலைக்கு வந்தேன். டைப்பிஸ்டாக வந்தேன். அப்புறம் மாலை கல்லூரியில் தான் படித்தேன். காலையில் கிளம்புவேன். பல்கலைக்கழகத்தில் தட்டச்சராக இருந்தேன். டைப்பிஸ்டாக இருந்தேன். அங்கேருந்து பச்சைப்பாஸ் கல்லூரியில் படிச்சுட்டு 9:30 மணிக்கு தான் வருவேன். எனவே தனிமை திருமணமான காலத்துலேருந்து பழகிடுச்சு. அப்பவே எனக்கு பழகி போச்சுங்க. தனியா இருந்து. வீட்டில் தனியாக தான் இருப்பீங்க? தனியா எங்கேயுமே போக மாட்டேன். வீட்டை விட்டு யாராவது வந்தா அவங்களோட போவேன். தனியா எங்கேயுமே போவேன். இப்போ ஐயா கூட கூட்டங்களுக்குலாம் நீங்கள் போகிறது இல்லையா? கூட்டம் வந்து பகல்ல போமாட்டேன். ஈவினிங் நேரம் பொதுக்கூட்டம் போமாட்டேன். எனக்கு வந்து பொதுக்கூட்டம்னா ஒரு பயம். கலெக்டா வந்துருமோ அப்படின்ட்டு. ஹால் மீட்டிங் அந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா பிடிச்சிருந்தா போவேன். இல்லைன்னா பெரும்பகுதி வீட்லயே இருந்துருவேன். நான் இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. இடையில ஒரு மகளிர் தினத்தில் நீங்க பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மகளிர்ல அருள்மொழி ஒண்ணு பேச வச்சு தாம்பரம் போது அது என்ன பேச்சுன்னு அது நான் பேசவே மாட்டேன்னு கீழே உட்காந்துருந்தேன். அப்புறம் ஒருத்தருக்கு பொன்னாடை போர்த்தணும் அப்படின்ட்டு என்னைய மேடை கூப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு போர்த்திட்டு இறங்குனா அருள்மொழி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. அக்கா ஏதாவது நீங்க பேசிட்டு தான் போகணும்னு. எனக்கு பயமா இருக்கு அருள்மொழி, என்னை விட்டுருங்கன்னு. பயமா இருக்குங்கிறத நீங்க மேடையில சொல்லிட்டு நீங்க போங்க அப்படின்னு வேற வழி இல்லை. அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் நான் கீழே இறங்கிட்டேன்.